அன்பு நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இருமுனை கத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 50% இந்தியா மேல ட்ரம்ப் டேரிஃப் வச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒட்டு உறவாடிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸ்ல. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம், என்ன மாதிரி உதவிகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ரெண்டாவது சைனாவுக்கு எந்த ஒரு டேரிஃப் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணல, 90 days இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். $50 டாரிஃபால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நேற்று பார்த்தோம். இது இல்லாம பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அதிக உதவிகளை ரீசெண்ட் டேஸ்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட $319 மில்லியன் அளவிலான பொருட்களையும் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கு. இதே பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் 2018 அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எந்த உதவியும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தான்ல தான் பதுகியிருந்தாரு, பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் அவரை ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினார். இது இல்லாம பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத கண்ட்ரின்னு சொன்னாரு. அது போக பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு சொன்னார். இந்த அளவுக்கு வெறுப்போட இருந்த ஒரு ட்ரம்ப் இப்ப தலைகீழ மாறி போயிருக்காரு. இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கான். ஒண்ணு, ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வித்ரா பண்ணது. அங்கேருந்து அவங்க வித்ரா பண்ணதுனால அவங்களுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக பாகிஸ்தானை அவங்களுடைய நட்பு நாடுன்னு திரும்பவும் அறிவிச்சுட்டாங்க. மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்தார். எதுக்காருன்னா 2021 காபூல்ல அமெரிக்க சோல்ஜர்ஸ் மேல ISIS தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் சொல்றோம் இல்லையா, அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தீவிரவாதிகள்ல முக்கியமானவங்க பாகிஸ்தான்ல ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்கள பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் சுட்டு கொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தீவிரவாதிகள் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள சுட்டு கொன்னதுக்காக இவர் பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவித்தார். 2015 இருந்து 2025 வரைக்கும் அமெரிக்கா எவ்வளவு நிதி உதவி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குன்றது இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது 2015 தெரிவிக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $1100 மில்லியன். ஆனா அவங்களுக்கு கொடுத்தது $1000 மில்லியன். 2016 $790 மில்லியன் அலோகேட் பண்ணாங்க. ஆனா கொடுத்த அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா $1000 மில்லியன். 2017 $830 மில்லியன் அலோகேட் பண்ணாங்க, கொடுத்தது $900 மில்லியன். ஸோ ஒரு டேட்டாவிலையும் ஒரு வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நாங்க கொடுக்க போறோம்னு சொல்ற அமௌண்ட்டை விட அவங்க கொடுத்த அமௌண்ட் அதிகமா இருக்கும். 2018 ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாமே படிப்படியாக குறைச்சிட்டாரு. 2018 வெறும் $480 மில்லியன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2019 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி $770 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 2020 டோட்டலாவே கம்மி பண்ணி $370 மட்டுமே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டங்களில், அதாவது 2020க்கு அப்புறம் இந்த 2025 தான் கிட்டத்தட்ட $119 மில்லியன் அடிஷனல் அமௌண்டா கொடுத்துருக்காங்க. இதை அவர் கொடுக்கறதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் சேர்ந்து தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுது, அவங்ககிட்ட நாங்க கொடுத்துருக்க F-16 எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்றதுக்காக நாங்க இந்த பணத்தை பிளஸ் அந்த மெயின்டெனன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரீசெண்டா 2 முறை பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் ஹசின் முனீர் பாகிஸ்தான் போய் வராரு. அங்க இருந்துட்டு இந்தியாவை ரிட்டர்ன் பண்றாரு. பாகிஸ்தானில் சந்தோஷப்படுத்தும் விதமா நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, BLAன்னு சொல்லக்கூடிய பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அவங்க ஒரு லிபரல் குரூப், பலுஜிஸ்தானை பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு தனிநாடா கொடுக்கணும். ஆக்சுவலா பலுஜிஸ்தான் பாகிஸ்தானோட ஏரியாவே கிடையாது. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ பலுஜிஸ்தான் தனியா தான் இருந்தது. 1948 அவங்க தனிநாடா இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. 1948 பாகிஸ்தான் ஆர்மி அதிரடியா அங்க உள்ள போய் அவங்கள பாகிஸ்தான் கூட இணைச்சிக்கிட்டாங்க. அப்பல இருந்தே பலுஜிஸ்தான் போராளிகள் இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க, பலுஜிஸ்தானை தனிநாடா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்கனைசேஷனை 2019 ஒரு முறை அமெரிக்கா இதை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அறிவிச்சாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா திரும்பவும் அதை அறிவிச்சிருக்காங்க. சைனா பத்தி சொல்லவே வேணாம். முதல் ட்ரேட் வார் சைனா கிட்ட தான் ஆரம்பிச்சாங்க. ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சைனா தான் எங்களுடைய முதல் எதிரி, சைனா தான் எங்களுக்கு பெரிய காம்படேட்டர், அவங்க தான் சண்டை போடணும்னா நாங்கள் அவங்க கூட தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படி அப்படின்னு பேசினார். ட்ரேட் வார் அவங்களுக்கு எங்களுக்கும் இருக்கிற டெபிசிட் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பேசிவிட்டு இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு ட்ரேட் வாருமே நடக்கல. ஒரு டைமும் டீல் நாங்க போடுறோம்னு சொல்லி 90 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் 50%. இது இந்தியாவில் முதுகுல குத்தன தனமா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
ஆனால் அமெரிக்கா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, இந்தியாவில் அதிக லெவலில் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில நம்ம நாட்டில் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு, அமெரிக்கன் குட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பைகாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெக்டொனால்ட்ஸ், பெப்சி, கொக்கோ கோலா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பைகாட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மக்களும் சரி, நம்ம நாட்டு தலைவர்களும் சரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மெக்டொனால்ட்ஸ் நம்ம நாட்டில் 665 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டும், KFC 1065 ஸ்டோர் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கொக்கோ கோலாவுடைய ஒரு வருஷத்த சேல்ஸ் 4713 கோடியாகவும், அமேசானோடைய ஒரு வருஷ சேல்ஸ் 25593 கோடியாகவும் இருக்கு. ஆப்பிள் அதனுடைய சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 68,000 கோடிக்கு விற்கிறாங்க. இந்தியா ஒரு கமர்ஷியல் மார்க்கெட். இந்தியாவில் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தடம் பதிச்சுட்டு வராங்க. இன்னும் ஃபியூச்சரில் அவங்களால அதிக அளவில் இந்தியாவில் சேல்ஸும் பண்ண முடியும், அதே சமயத்தில் அதிக வருமானமும் ஈட்ட முடியுன்றதை அமெரிக்கா மறந்துடுச்சு. அமெரிக்கா மறந்துடோ இல்லையோ, ட்ரம்ப் மறந்துருக்கார். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிற ஒரே இடம் இந்தியா. ஸோ எக்கனாமிக்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா தனக்கான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். ட்விட்டர் மாதிரி, கூகுள் மாதிரி, வாட்ஸ்அப் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி, இது போன்ற விஷயங்கள்ல இந்தியா வந்து தனியான ஒரு கவனத்தை செலுத்தி இதை போன்ற ஒரு நிறுவனங்களை நாமளும் அமைக்கணும்னு சொல்றாங்க. சைனா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் எல்லாருக்குமே தெரியும். சண்டே அன்னைக்கு நடந்த ஐடி பீப்புள் கேதரிங்ல பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நாட்டு ஐடி கம்பெனி எல்லாமே ஃபாரினர்ஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க, இனிமேல் நம்ம நாட்டுக்காக நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு முறையும் பாகிஸ்தானியர்கள் போயிட்டு அமெரிக்காவிலையோ இல்லை வேற நாடுகள்லையோ போயிட்டு நம்ம நாட்டை பற்றி நான் இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்க மேலே நான் அணுகுண்டு தாக்குதல் நடத்துவோம், உங்க டேம்லாம் அழிப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2 தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கு. இதுவரை நம்மளுடைய சோல்ஜர்ஸ் 3 பேர் இறந்திருக்காங்க, 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதே தான் அசீம் முனீர் அவர்கள் ஒரு டைம் வந்து நம்ம பகல்காம் அட்டாக்கு முன்னாடி பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்தியா வேற, பாகிஸ்தான் வேற, அவங்க எல்லாமே இந்துக்கள் வேற, முஸ்லிம்ஸ் வேற அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுக்குள்ள மத கலவரத்தையும் உண்டாக்குறதுக்காக அவர் பேசினார். ஆனா அவர் பேசின மறுநாளே இந்துக்களை மட்டும் தனியா எடுத்து காஷ்மீர்ல சுட்டு கொன்னாங்க. இதனால அவங்களுக்கு கண்டிப்பா போர் வரும்னு தெரியும், போர் தான் அவங்களும் விரும்புறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் ஒரு ஓவர்லைன் கொடுத்துருக்கேன். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு நிதி உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லைன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு எதனா பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும், இல்லை வேறு ஒரு சப்ஜெக்ட் பற்றின வீடியோஸ் வந்து ரிசர்ச் பண்ணி போகணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.